அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் குந்தவை சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் குந்தவை சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் தீபா அருண் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் அருணா ஜெகநாத் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் சியாமலா நடேஷ்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் குந்தவை ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் தீபா அருண் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மேடம் அன்மியூட் பண்ணீங்க மேடம், வீடியோ ஆன் பண்ணீங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம், வீடியோ ஆன் பண்ணீங்க மேடம். ஓகே மேடம். இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூர்ந்தமையில் செய்தமைக்கு நாங்கள் உங்கள் நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே அனைத்து தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளையும் களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் இருக்கின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள பேரங்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி. நன்றி நன்றி மேடம். அடுத்ததாக வரவேற்புரை. வணக்கம். இன்றைய காலை சக்கரம் நிகழ்வில் இணைந்து வழங்க எங்களுக்கு வாய்ப்பளித்த மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் சார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்டத்தின் சேர்மன் ரொட்டேரியன் ஆர். குணபாலன் சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மண்டல 9 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் பழனியப்பன் சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனது சக செயலாளர், பொருளாளர் அனைவருக்கும் வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் இந்நிகழ்வில் வரவேற்கின்றேன். இன்று பயிற்சிகளை அளிக்க இருக்கும் ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களையும், இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர் மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். இந்நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் வரவேற்று இந்த நிகழ்வினால் பயன் பெற்றுக் கொண்டிருக்கும் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். எங்களது ரோட்டரியில் வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக இன்று 935வது நாளாக இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைவரையும் இன்றைய காலை வேளையில் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைப்பதில் பெருமை கொள்கிறோம். நன்றி. நன்றி நன்றி மேடம். இன்றைய நிகழ்வில் நமக்கு இணைந்து வழங்கி இந்த நிகழ்வுக்கு ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்தி கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் குந்தவை சங்கத்தின் தலைவர் தீபா அருண் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி மேடம். நன்றி சார். இந்த நிகழ்வில் தற்சமயம் இணைந்துள்ள மண்டலம் 9 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் பழனியப்பன் சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்லசிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
தெளிவு குரு திருமேனி காண்டு தெளிவு குரு திருநாம் செப்பல் தெளிவு குரு திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை வைத்து நேராக அமர்ந்துக்குங்க. நன்றாக மூச்செடுத்து ஆ எழுத்தை நல்லா உச்சரிக்கிறோம். சின்மய முத்திரை மூச்செடுத்து ஊ எழுத்து உச்சரிக்கிறோம். இம் எழுத்து ஆதிமுத்திரை. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றி. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியில் இணைந்துள்ள மண்டலம் 9 உதவியாளர் பழனியப்பன் சார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பழனியப்பன் சார். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். வீடியோ சார் கேக்குது. மிக சிறப்பான ஒரு நிகழ்வு நடத்திட்டு இருக்கீங்க இந்த அதிகாலை பொழுதுல. ஹலோ, மிக சிறப்பான ஒரு நிகழ்வு நடத்திட்டு இருக்கீங்க. இதுக்கு முதல்ல உங்க எல்லாத்துக்கும் நான் பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா காலையில எல்லாத்துக்கும் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கணுங்கிற ஒரு சிறப்பான பயிற்சி, அதை ஈடு செய்ய முடியாது. ஏன்னா யாரா இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணி 5 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரெகுலரா பண்றது ஒரு கடினமான ஒரு வேலை. நம்மளுடைய 2981 அனைத்து மெம்பர்களுக்கும் இது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு இணைக்கிற குணா சாருக்கு மண்டலம் 9 சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து ரோட்டரி சங்க நண்பர்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடப்பதற்கான அனைத்து ஒத்துழைப்பும் நாங்கள் வழங்குவோம் என்பதை கூறி இந்த நிகழ்வை நடத்துவதற்கு உங்களுக்கு பேர் ஆதரவு கொடுப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். மண்டலம் 9 உதவியாளர் பழனியப்பன் சார் வந்து தொடர்ந்து எனக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சேர்ந்த சங்கங்கள், உதவியாளர் சங்கங்களும் முன்னாடியே எனக்கு வந்து சிறப்பா வந்து இந்த நிகழ்ச்சி தொடங்கி இருக்காங்க. அதே மாதிரி மகளிர் சங்கம் ஒரு குந்தவை சங்கமும் இந்த நிகழ்வை வழங்கி சிறப்பிட்டு இருக்காங்க. இந்த உதவியாளர் அவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கி சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் அளிக்க ஆசான் நல்ல சிவப்பையா அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க. கால நேரம் நீட்டிக்கிறோம். நம்முடைய விரல்களை நன்றாக மடக்கி மெதுவா மேல நீட்டுறோம். கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. 1 2 3 4 5. அப்படியே கால் பாதத்தை நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. ஆப்போசிட் ஹஸ்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ரைட் லெக்க மடக்கி நீட்டுறோம். 1 லெஃப்ட் லெக். ரைட் லெக். லெஃப்ட் லெக். நன்றாக மூச்சு தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். இடுப்புல கை வச்சுக்கிறோம். இடுப்பு நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3. இப்ப லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு கொண்டு வாங்க. ஆப்போசிட்டா 1 2 3. நேரம் நினைக்கிறோம். கைகளை இப்ப வட்டமா சுத்துறோம். 1 2 3. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3. லெஃப்ட் ஹேண்ட். 1 2 3. ஆப்போசிட்டா சுத்துறோம். 1 2 3. நன்றாக மூச்சு தொடுங்க. கைகள் நேரம் நீட்டிக்கிறோம். கை விரல்களை நல்லா மடக்கிட்டுங்க. டவுன் அப் டவுன் அப் டவுன். கை மூட்டு மணிக்கட்டு பகுதி நல்லா வட்டமா சுத்துறோம். முழங்கை நல்லா மடக்கி நீட்டுறோம். ஷோல்டர்ல கை வச்சு நம்முடைய முழங்கை பகுதி நல்லா வட்டமா வர மாதிரி சுத்துறோம். ஷோல்டருக்கு 1 2 3. ஆப்போசிட் ஹஸ்தங்க. 1 2 3. ஓய்வு. நல்லா மூச்சு தொடுங்க. இடுப்புல கை வச்சுக்கிறோம். கழுத்து பயிற்சி. ரைட் சைடு நல்லா திரும்புறோம். மெதுவா லெஃப்ட் சைடு திரும்புறோம். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். இப்ப அப்படியே வட்டமா சுத்துறோம் கழுத்தை. ரைட் சைடு இருந்து அப்படியே கீழ் நோக்கி வட்டமா சுத்துங்க. 1 2 3. அடுத்து லெஃப்ட்ல இருந்து கீழ் நோக்கி ரைட் சைடு. 1 2 3
ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா பாருங்க, நல்லா மூச்சு விடுங்க. நம்ம இப்போ உச்சி முதல் பாதம் வரை அசைவு பயிற்சிகளை நம்ம செஞ்சோம். நம்முடைய தசைகள், நரம்பு மண்டலங்கள், உடல் உடல் முழுவதும் இலக்கமாகிறதுக்கு நல்ல அடுத்த ஆசன பயிற்சிக்கு கை கால்களை நல்லா இலக்கப்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய இந்த பயிற்சி. அனைத்து மூட்டுகளுக்கும் நல்ல பசைத்தன்மை சுரக்கிறதுக்கு இந்த பயிற்சி உதவியா இருக்கும். அடுத்து முதல் ஆசனம் தாடாசனம். கைகளை மெதுவா மேல கொண்டு வரோம். கைகளை கோர்த்துக்கிறோம். அப்படியே உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி திருப்பி அப்படியே நல்லா மேல உயர்த்துறோம். கால்களை நல்லா மேல உயர்த்தி குதிக்கால் மேல வர மாதிரி கொண்டு வரும். எவ்வளவு நாள் உங்களால மேல உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்தி செய்யணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. அடுத்து கோணாசனம். ரைட் ஹேண்ட் மேல கொண்டு வரோம். பக்கவாட்டுல வளைகிறோம். லெஃப்ட் சைடு நல்லா வளைகிறோம். 1 2 3 4 5 6 7 லெஃப்ட் ஹேண்ட் காதோடு சேர்த்து வச்சுக்கிறோம். பக்கவாட்டுல சைடுல வளைகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. அடுத்து பர்ஸ்வ திரிகோணாசனம். கால் இப்படி அகலமா வச்சுக்கிறோம். ரைட் லெக்கு நேரா திருப்பி வச்சுக்கிறோம். சைட்ல பார்த்த மாதிரி கால் திருப்பி வச்சிருக்கோம். ரைட் லெக் நல்லா எல் பொசிஷன்ல மடக்கிறோம். அப்படியே திரும்பி வணக்க வைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நேரா வந்துருங்க. நல்லா மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. மீண்டும் கைகள் நேரம் நீட்டிக்கிறோம். லெஃப்ட் லெக் பார்த்து சைட்ல திருப்பி வச்சுக்கிறோம். லெஃப்ட் லெக் நல்லா எல் பொசிஷன்ல மடக்கிறோம். அப்படியே திரும்பி பின்னாடி பார்க்கிறோம். லெஃப்ட் லெக்ல ரைட் லெக் முட்டியை கொண்டு வந்து இப்படி வச்சு ஜஸ்டுக்கு நேரம் வணக்க வைக்கிறோம். நல்லா பின்னாடி திரும்பி பார்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா கையில கை கொண்டு தருங்க. காலை சேர்த்து வச்சுட்டு நன்றாக மூச்சு தொடரும். நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. இந்த பயிற்சியை செய்யறதுனால நம்முடைய முதுகு தண்டுவடம் நன்றாக ரத்தோட்டம் பெற்று நல்லா முழுமையான ஆற்றல் பெறுகிறது. கால்களுக்கு நல்ல வலிமை ஏற்படுகிறது. இடுப்பு பகுதியில தசை வளர்ச்சி, அதாவது ஊளைச்சதைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து நமக்கு வெயிட் குறையிறதுக்கு, இடுப்பு பகுதி வெயிட் குறையிறதுக்கு இது சிறப்பான பயிற்சி.
அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடணும். கோமுகம். லெஃப்ட் லெக் கீழே வச்சுக்கிறோம், ரைட் லெக் மேல மடக்கி வச்சுக்கணும். கால் முட்டி 2 நேர்வர மாதிரி வச்சுக்கோங்க. நன்றாக மூச்செழுங்க. மெதுவாக மூச்சு விட்டே கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு எடுத்துட்டே மேல வாங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுறோம். கைகள் மேல் நோக்கி உயர்த்துறோம். லெஃப்ட் ஹேண்ட் கீழே கொண்டு போயிருங்க, ரைட் ஹேண்ட் மேல பிடிங்க. பின்னாடி பிடிக்க முடியலைனாலும் நீங்க சும்மா கையை வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பார்த்தாங்கன்னாவே போதும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. விரல்களை நல்லா மடக்கி நீட்டிட்டு மெதுவா கையை கீழே கொண்டு வரோம். நன்றாக மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடங்க. கால் நேரம் நீட்டிக்கிறோம். ஓமுகாசனம் நம்முடைய அனைத்து மூட்டுகளுக்கும் நல்ல பசைத்தன்மை சுரக்க வைக்கிறதுக்கு சிறப்பான பயிற்சி. நரம்பு மண்டலங்கள் பலப்படும், ஜீரண உறுப்புகள் நன்றாக பலமடையும். தொடைப்பகுதி இடுப்பு பகுதியில் இருக்கிற தேவையில்லாத அந்த ஊளைச்சதைகள் குறையதற்கு இந்த பயிற்சி ரொம்ப அவசியம். கால் முட்டி 2 இப்படி நேரா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். முடியாதவங்க ஒரு காலை மட்டும் கூட மடக்கி வச்சுக்கோங்க. ஒரு காலை நீட்டி வச்சு ஒரு காலை மடக்கி வச்சு கூட செஞ்சு பாருங்க. நன்றாக மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விட்டே கீழே போய் டச் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கைகளை மேல கொண்டு வாங்க. ரைட் ஹேண்ட் கீழே, லெஃப்ட் ஹேண்ட் மேல பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கைகளை மெதுவாக கீழே கொண்டு வாங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. இரண்டு கால்களையும் நேரம் நீட்டிக்கிறோம். கால் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகாசனத்துக்கு வந்துருங்க. லெஃப்ட் லெக் ஒட்டி வச்சுக்கிறோம். அடுத்து ரைட் லெக் ஒட்டி வச்சுக்கிறோம். கைகளை கீழே ஊனி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி மேல தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு.
2 கிளி சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சு இழுத்துடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்துடுங்க. கபாலபதி. ரைட் ஹேண்ட்ல பெருவரல வச்சுக்கிறோம். லெஃப்ட் சைடு நல்லா மூச்சை வெளியிடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. மோதிர விரல் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. 2 கிளி சின்முத்திரை வச்சுட்டு நன்றாக மூச்சு கவனிங்க. மெதுவா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சிடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. ஆதிமுத்திரை வச்சுங்க. பஸ்திரியா. நல்லா உள்ள மூச்சு இழுத்து விடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஆனந்த முத்திரை வச்சுக்கிறோம். நேரா அமர்ந்துக்கிறோம். கவனம் எல்லாம் மூச்சு காட்டுற மேல வச்சு மெதுவாக மூச்சு காற்றை விடுறோம். மெதுவா மூச்சு இழுக்கிறோம். மெதுவாக விடுறோம். சண்முக முத்திரை வைத்து 2 முறை சொல்றோம். மெதுவா
மெதுவா மூச்சு இழுத்து மெதுவா எடுக்கணும். மூச்சை கவனிச்சுக்கிட்டே 5 நிமிடம் அமைதியா அமர்ந்திருக்கணும். இந்த 2 மூக்குலையும் மூச்சு நல்லா போகுதான்றது நீங்க சோதித்துக் கொள்ள வேண்டும். ரைட்ல அடிச்சு லெஃப்ட்ல மூச்சு போகுதான்னு பார்த்துக்கணும். லெஃப்ட்ல அடிச்சு ரைட்ல நல்லா மூச்சு போகுதான்னு பார்த்துக்கணும். 2 மூக்குலையும் நல்லா மூச்சு போச்சுன்னா நீங்க அமைதியா மூச்சை கவனிக்கலாம். இதுவே மிகப்பெரிய மூச்சு பயிற்சி, மிகப்பெரிய தியானம். 2லையும் ஓடும்போது சுழிமுனை சுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுழிமுனையில நமக்கு சுவாசம் நடக்கிற போது அறிவாற்றல் அதிகமாகும். நம்ம அறிவு நிலையில் இருப்போம். மனிதன் உணர்வு நிலையில அறிவு நிலையில நிலை கொள்ள முடியும்னு சொல்லுவாங்க. அப்படியே கால் நீட்டிங்க, சாந்தியாசனத்துல படுத்துருங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்துட்டு மூச்சு கட்டையே கவனிச்சு அமைதியா இருக்கும். இந்த நல்லதொரு வாய்ப்பை நீங்கள் வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகளை அளித்து சிறப்பித்து கொடுத்த ஆசானால சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். சுகப்பிரசவம் பாகம் 3. சுகப்பிரசவம் கத்துக்கிறதுக்காக சில ஐடியாஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அதோடைய பாகம் 3 ஏற்கனவே 2 முடிஞ்சிருச்சு. அதை கேட்டீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ சுகப்பிரசவம் வேணும்னா கொசுவத்தி பத்தக்கூடாது. கொசுவத்தியில எந்தெந்த கர்ப்பிணி பெண்கள் படுத்திருக்காங்களோ அந்த வாசம் உள்ள போய் அது கொசுவத்தி குழந்தையாதான் பிறக்கும். சுத்தமான குழந்தையெல்லாம் பிறக்காது. எனவே கர்ப்பகால பெண்கள் கொசுவத்தி வாசத்தை நுகரக்கூடாது. அதுக்கப்புறம் லிக்விடேட்டர்னு சொல்றாங்க இல்லைங்களா, இந்த பிளக்ல சொல்றாங்க இல்லையா, அது பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினீங்கன்னா அந்த குப்பை குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அப்புறம் கிரீம், இந்த உடம்புல இந்த கொசுவத்தி கிரீம் எல்லாம் தடவக்கூடாது. அதுக்கு பொதுவா கொசுவலை வாங்கிக்கலாம், இல்ல ஜல்ல கொசுவலை போடலாம். ஆக மொத்தம் நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, கர்ப்ப காலத்துல கொசுவத்தியோட வாசம் உடம்புக்கு கெடுதல். அதனாலதான் குழந்தை சிசேரியன் ஆகுது, சுகப்பிரசவம் வெளியே வர மாட்டேங்குது. ஏன்னா குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கல. ஆக்சிஜன் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, குப்பை வேற உள்ள போயிருக்கு. நம்ம கர்ப்ப காலத்துல இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது குப்புறப்படக்கூடாது. கர்ப்ப காலத்துல குப்புறப்படக்கூடாது, மல்லாக்கவும் படக்கூடாது, ஒரு பக்கம் சரிஞ்சுதான் படுக்கணும். இதுதான் சிறப்பு. அடுத்தது கர்ப்ப காலத்துல பெட்ஷீட்டை தலையோட போத்தி படுக்கக்கூடாதுங்க. பெட்ஷீட்டை தலையோட போத்தி படுத்தீங்கன்னா காத்தோட்டமே இல்லாம குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுங்க. அதனால எப்பவுமே என்ன பண்ணணும், கழுத்து வரைக்கும் தான் போத்தணும். காத்து இருக்கு இல்ல, மூக்கு சாதாரண ரூம் காத்தோட இணைஞ்சிருக்கணும். இப்படி காற்றை ஒழுங்கு பண்ணினால்தான் குழந்தை ஒழுங்காக பிறக்கும். அடுத்தது எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ மூச்சு பயிற்சி எல்லாம் செய்யணுங்க. மூச்சு பயிற்சி எவ்வளவு செய்யறீங்களோ குழந்தைக்கு தேவையான அவ்வளவு நல்ல காத்து உள்ள போச்சுன்னா குழந்தை அல்வா மாதிரி அப்படியே வெளியே விடுங்க, நல்லா இருக்குங்க. மூச்சு பயிற்சியை கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அடுத்தது தூக்கம். கண்டிப்பா கர்ப்பிணி பெண்கள் ஒழுங்கா தூங்கணும். தூக்கத்தெல்லாம் கெடுக்கூடாது. நைட் உட்காந்து சினிமா பாக்குறது, நைட் தேவையில்லாம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. தூக்கம் ரொம்ப முக்கியம். கர்ப்பிணி பெண்கள் எவ்வளவு நல்லா அழகா ஆனந்தமா நிம்மதியா தூங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல குழந்தை பெற்றுக்க முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எப்பெல்லாம் தூக்கம் வருதோ படுத்து தூங்கிடணும். டைம் எல்லாம் பார்க்கக்கூடாது, மதியம் சாயந்தரம் எல்லாம் பார்க்கக்கூடாது. தூக்கம் வரும்போது தூங்கிடணும். மொழிப்பதான் எந்திரிச்சு வேலையை செய்யணும், சும்மா உட்காந்துருக்கணும். எனவே இரவு தூக்கம் ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்ப்பிணி பெண்கள் நைட்டு மொழிக்கூடாது, இரவு தூக்கம் கண்டிப்பா நல்லா தூங்கணும். பாருங்க, உட்கார்ந்துட்டே தூங்கணும். உட்கார்ந்து தூங்குற நேரங்கள் அதிகரிச்சா குழந்தை நல்லா பிறக்குங்க. அதனால படுத்து தூங்குறத விட உட்கார்ந்து தூங்குறது சிறப்பு. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ உட்கார்ந்து தூங்கலாம். அப்புறம் கர்ப்ப காலத்துல இந்த தூக்க மாத்திரை எல்லாம் பயன்படுத்தாதீங்க. தூக்க மாத்திரை பயன்படுத்தினீங்கன்னா அது குழந்தைக்கு ஆபத்துங்க.
கர்ப்ப காலத்தில் தூக்க மாத்திரை எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. நிம்மதியா தூங்கணும், சந்தோஷமா தூங்கணும். அதே மாதிரி கர்ப்ப காலத்துல அலாரம் வச்சு எந்திரிக்க கூடாது. அலாரம் வச்சு எந்திரிச்சிங்கன்னா அந்த பயம் இருக்கு இல்லைங்களா, குழந்தையோட ஆள் மனசுல பதிஞ்சிடும். இப்பெல்லாம் இப்ப இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் ஏன் வந்து தைரியம் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, இந்த அலாரம் வச்சு எந்திரிச்சதுதான். அலாரத்துடைய சத்தம் திடீர்னு அந்த அம்மா பயந்து போய் எந்திரிச்ச உடனே அந்த அதிர்வுகள் குழந்தையோட உடம்புல பாதிக்கும். அதனால அலாரம் வச்சு எந்திரிக்க கூடாது. அப்படி ஒரு வேளை அலாரம் வைக்கிறதா இருந்தா இப்பெல்லாம் லேட்டஸ்டா சிம்பிள் அலாரம் இருக்கு. அதாவது மெதுவா சவுண்ட் அதிகமாகி அதுக்கப்புறம் அதிகமாகிற மாதிரி இப்ப லேட்டஸ்டா அலாரம் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆப்ஸ் இருக்குது, அதுக்கான அலாரம் வாட்ச் எல்லாம் இருக்குது. ஆரம்பத்துல மெதுவா ஆரம்பிக்கும், போக போக சவுண்ட் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி அலாரங்களை பயன்படுத்திக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் அலாரமே இல்லாம கொஞ்சம் சீக்கிரமா படுத்து தூங்கிட்டீங்கன்னா தேவையான டைமுக்கு எந்திரிச்சிடலாம். ஸோ கர்ப்பகால பெண்கள் வந்து அலாரம் வச்சு எந்திரிக்க கூடாது. அதே சமயத்துல நைட்டு கொஞ்சம் சீக்கிரமா படுத்துடணும். தேவையில்லாம தூக்கத்தை கெடுக்க கூடாது, உட்காந்து தூங்கணும். அடுத்தது படுக்கிற அந்த இடம் இருக்கு இல்லைங்களா, கர்ப்பகால பெண்கள் படுக்கும் பொழுது வெக்சின்னு, மைலானு, ஃபோமு, பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி பொருள் எல்லாம் படுக்கக்கூடாது. கர்ப்பகால பெண்கள் இலவம் மஞ்சு பெட்ல படுக்கணும், இல்லைன்னா பருத்தி பெஞ்சில படுக்கணும், இல்லைன்னா கோரப்பாயில படுக்கணும். கோரப்பாயில படுங்க, இல்ல இலவம் மஞ்சில படுங்க, பருத்தி பாயில படுங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. ஃபோம்ல எல்லாம் படுக்காதீங்க. ரெக்சின், ஃபோமு, நைலான் எல்லாம் குழந்தைக்கு ஆபத்து. அதை நீங்க கர்ப்ப காலத்துல பயன்படுத்தாதீங்க. அதுக்கப்புறமா தூக்கம் ரொம்ப முக்கியம்னு சொன்ன இல்லைங்களா, அதனால தூங்கும் பொழுது உங்க காதுக்கு வந்து தூங்கும் பொழுது டிவி சவுண்டோ, எஃப்எம் சவுண்டோ, இந்த மாதிரி வேற எந்த சவுண்ட் இல்லாம எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க. கடைசி நேரத்துல தூங்கும் பொழுது எந்த சவுண்ட்ல தூங்குறீங்களோ அந்த குழந்தையோட மைண்ட்ல அந்த சவுண்ட் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிடும். அந்த குழந்தை நிம்மதி இல்லாம இருக்கும். எனவே தூங்குவதற்கு அரை மணி நேரம் முன்னால டிவி பார்க்காம, எஃப்எம் ரேடியோ கேட்காம, வாட்ஸ்அப் பார்க்காம, எந்த ஒரு மியூசிக் எதுவுமே இல்லாம அமைதியா படுத்துங்க. கண்டிப்பா அந்த குழந்தை நைட்டு ஃபுல்லா அமைதியா இருக்கும் பொழுது அந்த குழந்தை வெளிவரும் பொழுது ஒரு சாந்த சொரூபியாக பிறக்கும். நீங்க ரொம்ப சவுண்டான விஷயங்களையோ இல்ல நெகட்டிவான விஷயங்களையோ இந்த கர்ப்ப காலத்துல நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு வெளியே வந்து டவுன் சிண்ட்ரோம், ஆட்டிசம், மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இதெல்லாம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கர்ப்ப காலத்துல ரொம்ப அமைதியா பாசிட்டிவா இருக்கணும், நிம்மதியா தூங்கணும். அதுக்கப்புறமா கண்டிப்பா கர்ப்பிணி பெண்களுக்கு உழைப்பு ரொம்ப முக்கியங்க. இவருங்க சில பேர் என்ன பண்றாங்க, கர்ப்பம் ஆயிட்டாங்கன்னா அசையறதே இல்லை, பாத்திரம் கழுவுறது இல்ல, துணி துவைக்கிறது இல்ல, இதையெல்லாம் செய்யலாங்க. நான் வந்து சிவில் இன்ஜினியருங்க, ரொம்ப வருஷமா சிவில் இன்ஜினியர் ரோடு கான்ட்ராக்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப எங்கிட்ட 500 பேர் 1000 பேர்லாம் வேலை செய்வாங்கங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கர்ப்பகால பெண்கள் வந்து ரோடு வேலையில ஜல்லி எடுத்து அள்ளுவாங்கங்க. நாங்க சம்பளம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதை விட மாட்டோம். ஏதோ ஒரு மயக்கம் வந்துருங்கன்னா கொஞ்சம் குறை சொல்லுமே தவிர மற்ற வந்து வேலை செஞ்சுதாங்க இருப்பாங்க. அவங்க வீட்டு வேலை செய்ய சாதாரணமா செய்வாங்கங்க. நாங்க சொன்னாலும் உட்காரலாம் மாட்டாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்திருப்பாங்க, ஒரு அம்மா திடீர்னு அடுத்த வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்பேன், குழந்தை பிறந்துச்சு அப்படிம்பாங்க. குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாள் வரைக்கும் ஜல்லிக்கல்ல அல்லதான் வேலையை நான் பார்த்துருக்குறேங்க. புரிஞ்சுக்குங்க, கர்ப்பகால பெண்கள் எவ்வளவு வேலை செய்யறாங்களோ, வாக்கிங் போறாங்களோ, ஜாக்கிங் போறாங்களோ, உடம்புக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தாதான் சுகப்பிரசவம் பெத்துக்க முடியும். சுகப்பிரசவங்கிறது என்ன, உடம்புல இருக்கிற சூட்ல குழந்தை வெளியே தள்ளுறது. சும்மா சோபாலியா உட்காந்துட்டு எந்த வேலையை வெட்டி மண்ணாம இருந்தா என்ன ஆகும், உடம்புக்கு சூடு பத்தாது, அப்ப என்ன ஆகும், குழந்தை வெளியே வராது. எனவே கர்ப்பகால பெண்கள் தயவு செய்து எல்லா வேலையும் சாதாரணமா செய்யுங்க. ஒன்னே ஒண்ணு பண்ணக்கூடாது, அளவுக்கு அதிகமான வெயிட் தூக்கக்கூடாது, வயிறு அமுங்குற மாதிரி வேலை செய்யக்கூடாது, ரொம்ப ஸ்பீடா வேலை செய்யக்கூடாது, தவிர வேலையே செய்யக்கூடாதுன்னு சொல்லிங்க. அடிக்கட்டு ஏறலாம், மெதுவா ஏறணும். பக்கெட்ல தண்ணி தூக்கலாம், மெதுவா தூக்கணும். வயிற்று அமுத்துற மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாது, தவிர நீங்க எல்லா வேலையும் சாதாரணமா கேஷுவலா பண்ணுங்க. எவ்வளவு வேலை செய்யறீங்களோ, எவ்வளவு உடம்புக்கு எல்லா உறுப்புக்கும் ஆட்டி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு குழந்தை நல்லபடியா பிறக்குங்க. நீங்க என்ன பண்ணணும், உடம்புக்கு எல்லா ஜாயிண்ட்டுக்கும் வேலை கொடுக்கணும். முடிஞ்சா மூச்சு பயிற்சி, யோகா இதெல்லாம் பண்ணுங்க. கர்ப்ப காலத்துல யோகா எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. ஒன்னே ஒண்ணு மறுபடியும் சொல்றேன், வயிற்று அமுக்குற மாதிரி எந்த ஒரு பயிற்சியும் செய்ய வேண்டாம். மற்றபடி நீங்க உடம்புக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னாதான் உடம்பு உஷ்ணம் தான் குழந்தைய சுகப்பிரசவத்துக்கு வெளியே தள்ளுறதுக்கான மருந்து. எனவே சுகப்பிரசவம் என்பது ஒரு வரம். அந்த வரம் வேணும்னா நம்ம பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் பார்த்தது சுகப்பிரசவம் பாகம் 3. பாகம் 4ல இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறேன். சுகப்பிரசவம் ஒரு வரம். நன்றிங்க. சுகப்பிரசவத்தை பற்றி தொடர்ச்சியாக இன்று மூன்றாம் பாகத்தை நமக்கு சிறப்பா சொல்லியிருக்காங்க.
ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்கள் தொடர்ச்சியாக நமக்கு வந்து அற்புதமா நமக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் சுகப்பிரசவத்தை பற்றி தொடர்ச்சியாக நமக்கு சிறப்பாக அளித்து வரும் ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்கள் உறக்கமே மன்னிப்பு என்பதை பற்றி சென்ற வாரம் நமக்கு சிறப்பான ஒரு கருத்துக்களை கூறினார்கள். அதன் தொடர்ச்சியை இன்று கூற நமக்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பானதொரு நிகழ்வை ஏற்படுத்த காத்துக் கொண்டிருக்கும் மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களை உரையாற்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. எக்கோ மாதிரி எதுனா வருதா இல்ல கிளியரா இருக்கா? கொஞ்சம் எக்கோ அடிக்குது. பேசுறது புரியுதுங்களா புரியலுங்களா? அது புரியுதா? புரியுது. சரி இடம் மாறி இருக்காதா வேற ஒன்று. சரி. பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. என்னை படைத்த இறைவனை வணங்கி இறைவன் படைத்த இறை அறிவு இயற்க சத்து துணையோட பசித்தர் மூலிகை மகேந்திரன் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். முகத்தை பார்த்துட்டீங்களா? எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு வந்திருக்குமே. காலையில எதுனா சிரிக்க, என் வீட்லயே சிரிக்க வச்சுட்டு வந்துட்டேன். காலையிலேயே காமெடி. முன்னாடியே எழுந்துட்டு நல்லா மகிழ்ச்சியா சிரிச்சுட்டு, எல்லாரும் சொல்ற காலையில கிளம்பும் போது மனைவி கிட்ட மகிழ்ச்சியா சிரிச்சுட்டு கிளம்புங்க, கோபமா சண்டை கண்டை போட்டு வந்து கிளம்பாதீங்க. அன்னைக்கு சோகமா இருக்கும், எல்லாமே மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா, நான் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது உட்பொருளை நீங்க வந்து புரிஞ்சுக்குங்க. தூக்கம்தான் உறக்கம் மன்னிப்பது தான் விழுப்பு நிலை. அதை புரிஞ்சுக்குங்க. உங்க எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன். பூமி தாய் பெண் தன்மை, மனைவி பெண் தன்மை. எனக்கு தாய் தந்தை இல்லை, அதனால நான் குளித்து விட்டு அதிகாலை எழுந்து பச்சை தண்ணியில் தான் நான் குளிப்பேன். குளிச்சுட்டு முதல் வேலை என் நெத்தியில் மண் திலகம் இடுவேன். கூர்ந்து கவனிச்சு பாருங்க, மண் திலகம் இடுவேன் என் பூமி தாயை. அடுத்து பிரபஞ்சகத்தில் பாடல் பாடுவேன். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய், அத்தனை கோடி இன்பமும் நீயாக இருப்பதை நான் உணர்ந்தேன். இன்பத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்ற அறிவையும் ஆற்றலையும் கொடு, பசி உணர்வே என்று பிரபஞ்சகத்தில் நான் கேட்பேன். அடுத்து பல பாடல்கள் பாடுவேன். அந்த பாடல்லாம் பின்னாடி பாடி காட்டுறேன். உட்பொருளை கூர்ந்து கவனிங்கள். எப்படி காலையில் நான் தூங்கி எழுந்த இடத்தில் கண்ணை துறப்பதற்கு முன்பு பூமி தாயை முத்தமிட்டு நேசித்துட்டு கண்ணை துறப்பேன். என் தாய் என்னை போற்றி வாழ்த்துவாள். நான் பெற்ற மகனே, உன்னை மன்னித்து நான் பாதுகாப்போடு நான் எழுப்பினேன். என் மடியில் நீ உறங்குகிறாய், நீ தைரியமாக இரு. புரியுதா? இத உலக மக்களுக்கு சொல்லிக் கொடு. உலக மக்கள் எல்லாம் பூமி தாயிடம் சரணாகதி ஆனால் பூமி பிள்ளைகளை, என் குழந்தைகளை நான் நலமோடு நான் வாழ வைப்பேன். அதனால்தான் தைரியமாக நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். நான் எங்க வசிக்கிறனோ அந்த இடத்தில் பூகம்பம் கூட வராது என்று சொல்லுவேன். தைரியமாக பேசுடா நீ, நான் இருக்கேன் என்று என் பூமி தாய் என் அறிவுக்கு தெளிவை கொடுப்பார். உணர்வு கூட தைரியமா பேசுறான், நான் இருக்கிறேன்டா. உன்னை படைத்ததே நான் தான். பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் நான் தான் படைத்தேன். உன்னை மன்னித்து நான் பாதுகாப்போடு எழுப்புகிறேன் அப்படின்னு குளிச்சு முடிச்சுட்டு நெத்தியில் மண் திலகம் எடுப்பேன். அடுத்து விளக்கை ஏற்றி வைத்து என்னுடைய மூதாதி தந்தை கதிரவன், வானம், நான் வானம் கதிரவன் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து பேசுவேன். அவரிடம் அனுமதி பெறுவேன். அனுமதி பெற்று என வெளிச்சம் வருவதற்கு முன்பே நான் அது ஒரு பாடல் மாதிரி பாடி அமைதி என் தந்தையின் சத்தை நான் உள்வாங்குவேன். என் கதிரவனுடன் பேசுவேன். நீ கொடுத்த உயிரை, நீ கொடுத்த பசியை, அந்த உயிருக்குள்ள இருக்கிற பசியை நான் பாதுகாப்போட நான் தக்க வைத்துக் கொண்டு நான் வாழ்ந்து காட்டுகிறேன். எப்படி நான் வாழ்ந்து காட்டுகிறேன் என்று. அடுத்து என் துணைவியாரிடம் போய் நின்ன அப்படின்னா, என் துணைவியார் என் தலை மீது கை வைத்து பாதுகாப்போட போயிட்டு பாதுகாப்போட வாங்கல் என்று
ஆசீர்வாதம் செய்துதான் அனுப்புவார்கள். என் பிள்ளைகள் பையன் 3வது படிக்கும்போது அவனுக்கு என் மனைவிக்கு நான் தான் சொல்லிக் கொடுத்தேன். குழந்தை ஸ்கூலுக்கு போகிறான், தலை மேல கை வச்சு வாழ்த்தி எனக்கு பாதுகாப்பா போயிட்டு பாதுகாப்பான்னு. என் மகளுக்கும் என் மனைவி செய்வாங்க, எங்க 3 பேருக்கு செய்வாங்க. இன்னைக்கு எம்எஸ்சி யோகா பண்றோம், பையனுக்கு 26 வயசு, புரியுங்களா? பொண்ணுக்கு 24. 2 பேரும் சரி, இன்றும் அவங்க கிட்ட போய் காலேஜ் கிளம்பினாலும் சரி, பொண்ணு காலேஜ் கிளம்பினாலும் சரி, கிட்ட போய் தலையை குனிந்து அப்படி நிற்பார்கள். ஆசீர்வாதம் செய்து பாதுகாப்போட போயிட்டு பாதுகாப்போட வாய் என்று சொல்வார்கள் என் மனைவி. என் மகளுக்கும் சரி, என் மகனுக்கும் சரி, என்னுடைய துணையாருக்கும் சின்ன சின்ன சலனங்கள் வரதான் செய்யும். சாப்பாட்டிலேயோ படிப்பதிலேயோ வேலை செய்வதிலோ ஏதோ ஒன்றத்தில் வரும். ஆனால் அந்த ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது தாய் 100% மறந்து விடுவார்கள். அந்த எமோஷன் டென்ஷனே இருக்கு. இவர்களும் சரி, தன் தாய் மீது வேகமாக கோபமாக அப்படி என இருக்கலாம். நான் அந்த குனிந்து ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. என் மனைவி தன் மகனுக்கு சொல்வார்கள், எந்த ஒரு கோபமும் மேல இல்லை, பாதுகாப்போட போயிட்டு பாதுகாப்போட வாடா. இதான் தாய்மை, இதான் மன்னித்தல். புரியுங்களா? இப்படி பல மன்னிப்புகள் இருக்கு. நான் ஏதாவது ஒரு கோபமாக பேசியிருக்கலாம், ஏதாவது ஒன்று பேசலாம். எல்லா குடும்பத்திலும் இருப்பதுதான். ஆசீர்வாதம் செய்வது அனைத்தும் மறைந்துவிடும். இது போல விருப்பப்படுறவங்க செய்யுங்க. ஏனென்றால் ஒரு குழந்தையை 100% கவனித்துக் கொண்டிருப்பது முதன்மை யார் என்றால் தாய் தந்தை. பிறகுதான் தாத்தா பாட்டி. தாத்தா பாட்டிலாம் நேசிப்பார்கள். ஆனா தாத்தா பாட்டிகள் 3 பிள்ளைகள் இருக்கும், 2 பிள்ளைகள் இருக்கும். அந்த பிள்ளைகள் எல்லாம் கூர்ந்து பேரம்பேத்தி எல்லாம் கவனிப்பார்கள். ஆனா தாய் தந்தை என்பது தன்னுடைய பிள்ளையை போக்கஸ் பண்ணிக்கினே இருப்பாங்க. சமையல் செய்து கொண்டே தன்னுடைய பிள்ளை ட்ரெயின் ஏறிடுச்சா, பஸ் ஏறிடுச்சா, காலேஜுக்கு போயிட்டு இருக்குமா, ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்குமா, இங்க சமையல் செய்து கொண்டிருந்தாலும் மனம் அங்க வாழ்த்தி கொண்டு இருக்கும். அதுபோல் அந்த 100% தாய் தந்தை இதை விருப்பப்படுறவங்க நீங்க செஞ்சு கொடுங்க. இதை நீங்க செஞ்சு பாருங்க, அவங்க எப்படி பாதுகாப்போட போயிட்டு பாதுகாப்போட வராங்க. ஏன் தாய்கிட்ட நான் வாங்க சொல்றேன்? முதன்மை என்ன? நம்ம மண்ணில் வாழுகிறோம், பூமி தாயோட நம்ம வாழுகிறோம். அதுக்காக தான். அதனால மனைவிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கினேன். அப்படி ஒரு சிரிப்பு காலையில மனைவி சிரிக்க வச்சு பாருங்க, நீங்க எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னு பாருங்க. பெண்களுக்கும் சொல்லுகிறேன், கணவனை காலையில சிரிக்க வைங்க. நான் பாத்தீங்களா காலையில சிரிச்சுன்னு பேசுறேன். நான் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு திங்கக்கிழமைன்னு 2 பேர் வந்துட்டோம். நானும் உங்களை சிரிக்க வைப்பேன், ஞானபிரகாஷ் ஐயாவும் சிரிக்க வைப்பார். விட மாட்டார் உங்களுக்கு. திங்கக்கிழமைனா சிரிப்பு நாள்னு போட்டுருங்க கூட, அப்படி சேர்த்து மகிழ்ச்சியா சிரிக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம். அதே போல ஒண்ணு சொல்லிடுறேன், ஞானபிரகாஷ் ஐயா வராரு, நீங்கள் கேள்வி கேட்பதில் இன்று நான் தெளிவுபடுத்துறேன். பசி உணவு என்று நான் பேசுவேன். என்னுடைய சப்ஜெக்டை அவரிடம் கேள்வி கேட்காதீர்கள். ஐயா மூலிகை மைதானம் இதே குழுவுல அவர் பசி உணவுன்னு சொல்றாரு அப்படின்னு. அவர் என்ன சொல்வார்? பசி தாகம்னு சொல்வார். ரெண்டுமே ஒண்ணுதான். உட்பொருள் ஒண்ணுதான். பசிக்கு உணவு, இப்ப பசி எடுக்குதுன்னா தாகம் தண்ணி கொடுக்கும். இது நீங்க புரிஞ்சுக்குங்க. நான் நடத்தும் கேள்வியில் என்னிடம் கேளுங்கள். அவர் நடத்தும் கேள்வி பாடம் நடத்துறதுல அவர்கிட்ட கேளுங்க. என் கேள்வி அங்க கேட்காதீங்க, அவர் கேள்வி எங்கிட்ட கேட்காதீங்க. இந்த ஒரு புரிதலுக்கு வந்திருக்கோ. புரியுதுங்களா? மகிழ்ச்சியோட வாழுங்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி மகிழ்ச்சியா வாழுங்கள். அதை பிள்ளைகள் கவனிக்கும். அதை மகிழ்ச்சியோட வாழுங்கள். தாய் தந்தை இருக்கிறவர்கள் தாய் தந்தையோட மகிழ்ச்சியாக வாழுங்கள். ஆனந்தமா பேசுங்க. எப்பொழுதுமே மகிழ்ச்சி மகிழ்ச்சி. புரியுதுங்களா? அடுத்து உறக்கம், பாவ மன்னிப்பு, ஆதிநிலை. புரியுதுங்களா? ஐயா கூட என்ன சொன்னாரு? உறங்க வேண்டும் கர்ப்பிணி பெண்கள். உண்மையாவே சொல்லுகிறேன், கர்ப்பிணி பெண்கள் ஆழ்ந்து உறங்கும் பொழுது நீங்கள் உண்மையை அறிய வேண்டும் என்றால் உங்களுடைய பிறந்த குழந்தையை மட்டும் கவனிங்கள். படைப்பினுடைய அறிவை கூர்ந்து கவனிங்கள். என் அறிவும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. இந்த நிகழ்ச்சி முடிந்ததும் என் அறிவை மறந்துவிடு. நான் உச்சக்கட்ட அறிவை அறிந்தவன். எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அந்த உடல் என்றால் என்ன? நிறைய பேர் மனதை பத்தி பேசினார்கள், பேசட்டும். எனக்கு என்ன வேலை கொடுத்துக்குது என்றால், உறுப்பை பத்தி பேசுகிற, உணர்வை பத்தி பேசுகிறதை
இந்த வானமும் பூமியும் கொடுத்திருக்க உணர்வு வைக்குது. அந்த உணர்வை தான் நான் பதிவு செய்கிறேன். எவ்வளோ அறிகிறேன் பகல் முழுவதும். இரவு உறக்கம் வந்ததும், இரவுன்னு இல்லை, எந்த நேரமாக இருந்தாலும் உறக்கம் வந்ததும் என் உடல் என்னிடம் பேசுகிறது. என் உணர்வு சொல்லுகிறது, மகனே, நீ அறிந்ததெல்லாம் மறந்து விடு. உனக்கு நிலைத்து இருப்பதே எது தெரியுமா? அதனால்தான் நான் அடிக்கடி ஒரு வார்த்தை, என்னுடைய தாரக மந்திரத்தை நான் சொல்லுவேன். பிறர் அறிவை பேசுவதற்கு நான் பிறக்கவில்லை, என் சுய அறிவை பேசுவதற்கு நான் பிறந்தேன் என்று நான் பேசுவேன். அதை நீங்கள் கூர்ந்து சிந்திக்க வேண்டும். புரியுதுங்களா? படைப்பு என்னிடம் பேசும். நீ அறிந்ததெல்லாம் போதும், விழிப்பு நிலையில் நீ அறிந்ததெல்லாம் போதும். அது எதுவும் உனக்கு பயன் அளிக்கும், பயன் அளிக்காமையும் போகும். புரியுதுங்களா? நான் 2 விதமாக பாடம் நடத்துவேன். கால்சியம் மெக்னீசியம் எது எடுத்தாலும் 2 விதமாக பாடம் நடத்துவேன். பயன் அளிக்கும், பயன் அளிக்காம போயிடும். ஆனா படைப்பினுடையது இருக்கு, அதை நீ பிறரிடம் அறியவே முடியாது. அதுவே உச்சகட்ட அறிவு. அதுதான் உறக்கம். எப்படி? உறக்கம்னா நீங்களாம் ஒரு புரிதலுக்கு வரணும். நீ அறிந்ததெல்லாம் உதவும், உதவாமலும் போயிடும். ஆனா நான் எதை உனக்கு கொடுத்தனோ அதை உனக்குள்ள இருக்கிறது. அதை நீ அறிந்தால் எப்பொழுதும் நீ நலமோடு வாழலாம். நீ அறிந்ததெல்லாம் மறந்து விடு. இதுதான் உறக்கங்க. எப்படி? எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இதை கத்துக்கினா, அதை கத்துக்கினா, நீ எதனா போய் கத்துக்கோ, என்னிடம் அது செல்லாதுன்னு. இது ஒருவருடைய உடலும். அப்புறம்தான் நான் இதை உச்சக்கட்ட அறிவு. எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டும், அவர் யாராக இருக்கட்டும், அறிந்ததை அவர் மறந்தால் அவர் நலமோடு வாழ்வார். நான் பெரிய ஒரு சிலதெல்லாம் அறிந்து விட்டேன், நான் இதை மறக்கவே கூடாது என்று. நான் தூங்கிவிட்டால் அதை மறந்து விடுவேன். நான் தூங்காமல் இருக்க வேண்டும், அதையே சிந்தித்துக் கொண்டு இருக்கணும், அதையே சொல்லிக் கொண்டு இருக்கணும் என்றால் என்ன நடக்கும்? உடலில் வியாதிதான் வரும். உறக்கம் என்பது இவ்வளவு பெரிய உணவு. புரியுதுங்களா? உறக்கம் என்பது உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் முதல் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். முதல்ல இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. ஒரு வார்த்தை நான் பேசுவேன், நான் இருப்பதை பேசுகின்றவன், இல்லாததை பேசுகின்றவன் நான் அல்ல. இருப்பதை பேசினால் இருப்போம், இல்லாததை பேசினால் இல்லாமல் போய்வோம். அதனால்தான் உலகம் முழுவதும் இன்று மனித இனம் துன்பத்தில் மாட்டிக்கொண்டது. அதில் தப்பித்து வெளியே வந்தவன் தான் பசித்தர் மூலிகை மகேந்திரன். ஃபர்ஸ்ட் மூலிகை மகேந்திரனுடைய புரிந்து கொண்டால் தான் அந்த பாடத்துக்குள் நீங்கள் கடந்து போகும். வானமும் பூமியும் ஒரு உணர்வு அவருக்கு கொடுக்கிறது, நமக்கெல்லாம் போதிப்பதற்காக கொடுக்கிறது. அந்த உணர்வு தான் அவர் பதிவு செய்கிறார். இதை புரிஞ்சுங்க. இப்பொழுது பல பேர்கள் பல உடல் உபாதைகள் என்னிடம் பதிவு செய்வார்கள். எல்லாருக்கும் நான் சொல்லுவது என்னவென்றால், எளிமையாக சொல்லிக் கொடுப்பேன். புரியுங்களா? என் பாடத்தில் நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள். மருத்துவ கிளாஸ்ல அதிகம் நடத்த மாட்டேன். நான் சத்து கிளாஸ் தான் நடத்துவேன். மூலிகை இட்லி, மூலிகை தோசை, மூலிகை தண்ணி, மூலிகை குடிநீர், இதுக்கு மேல பாடங்கள்லாம் வரும். விதவிதமான மூலிகை தோசை, இட்லிகள் எல்லாமே. புரியுங்களா? உணவை பத்தியே பேசுவேன், உணவை பத்தியே சிந்திப்பேன், பசியை பத்தியே சிந்திப்பேன். உங்களுடைய பணிகள் எல்லாம் தொடரட்டும். பரபரப்பு வாழ்க்கையில் நானும் மாட்டிக்கொண்டிருக்கிறேன், நீங்களும். ஆனா மூலத்தை விட்டு விடாதீர்கள். எந்த நேரத்திலும் உங்களை வாழ வைப்பது உங்களுடைய மூலம். அது எது என்றால் பசியும் உணவும். பசி பசி பசி. உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இப்ப பசி மார்க்கத்தில் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து விட்டால் நாங்கள் என்ன கற்றுக் கொடுப்போம் என்றால், உங்கள் கடவுள் வழிபடலாம், நீங்கள் கற்றுக் கொடுங்கள், அதை நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனா பசியை விட்டு விடாதீர்கள். பசிதான் உன்னை படைத்தது. என் பேரன் பேத்திகளா நான் என்ன சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னா, அவங்க அம்மா அது குலதெய்வத்தை சொல்லி கொடுப்பாங்க, அதை சொல்லிக் கொடுப்பேன். எங்க அண்ணன் பசங்க, எங்க அண்ணன் பேரனா, நான் பசிதான் உன்னை படைத்தது. பசி எடுக்கும் பொழுது நீ சாப்பிடு. பசி சாப்பிடும் போது டிவி பார்க்காம காலை மடிச்சு நிதானமா மென்று சாப்பிடு. நீ ஸ்கூல் போகும்போது போயிட்டுனா நீ நிலத்துக்கு வா, என்ன கூட சேற்றில் விளையாடு. இப்ப அவ்வளவுதான். மழை காலம் குறைகிறது, வெய்ய காலம் துவங்குகிறது. இப்ப என்னன்னா மண் திருவிழா, சேற்று திருவிழாலாம் நடக்கும். குடும்பத்தோட சேற்றில் விழுந்து பிறண்டு உருண்டு எழுந்து விளையாடி ஆனந்தமாக விளையாடுவார். அது விரைவில் ஜனவரி பிப்ரவரி போய் மார்ச்ல ஸ்டார்ட் பண்ணிடும். 6 மாசம் அது நடக்கும், 6 மாசம் நடக்காது. ஏன்னா மழை காலம் வருவதால் அதை ஒரு இன்ட்ரெஸ்டா செய்ய மாட்டாங்க. இப்ப அதெல்லாம் களை கட்டும் என்னுடைய ஆசிரமம், பசி உணவு படைப்பு ஆசிரமம். புரியுங்களா? அந்த இயற்கையோட பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும். அந்த இயற்கையோட பிள்ளைகள் அந்த சேற்றில் விழுந்து குளித்து ஆனந்தமாக விளையாடி மகிழ்ச்சியாக விளையாடி
அன்று பாருங்கள், அந்த பிள்ளை 8 மணிக்கே தூங்கும், 7 மணிக்கே. செய்து பாருங்கள். அதெல்லாம் நீங்க செய்யல. செல்போனை கொடுத்து பாருங்க. செல்போனை வச்சுன்னு போதே தலை இப்படி ஆடும், இழுக்கும். அப்போ அந்த உடல் உழைப்புகள், குழந்தைகள் ஆனந்தமாக விளையாடுதல், டென்ஷன் இருக்காது குழந்தைகள். மறுநாள் காலையில் புத்துணர்ச்சியாக எழுந்து. அப்போ குழந்தையை கவனித்து பாருங்கள். இது மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் இதுதான். உங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம் வரும். எப்படிங்க ஐயா இது போல் ஒரு மாற்று சிந்தனையோடு பேசி எப்படி கண்டுபிடிக்கிறீர்கள்? இதெல்லாம் என்றால், நான் விவசாயம் செய்வதால் இதை கண்டுபிடிக்கிறேன். செடி கொடிகளை பார்க்கிறேன். உறக்கத்தில் மட்டுமே இந்த உடல் வளரும், தூய்மை அடையும். எல்லாருக்குமே வலி 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 அப்படியே பயப்படுறீங்க. ஒரு வலி வருகிறது என்ற கடுமையான வலி இருக்கும்போது நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கொண்டு, சிம்பிளான வலிக்கெல்லாம் நீங்கள் வலிக்கவே இல்லாமல் நான் வாழ வேண்டும், முடியவே முடியாது. படைப்பே அப்படி கிடையாது. முதல்ல வலி என்றால் என்ன நீங்க என்று புரிந்து கொள்ளுங்கள். இப்போ பலர் வருவார்கள். இப்ப நான் இருக்கும் பகுதியிலே ஒருத்தர் போன் பண்ணி, ஐயா அது போல வலி இருக்கிறது. அவங்க அந்த அம்மா பொருளாதார ரீதியா சம்பாரிச்சு ஆக வேண்டும். கணவர் இல்லை, பிள்ளைகளை கரையேற்ற வேண்டும், பிள்ளைகள் படிக்கிறார்கள், சம்பாரிச்சு ஆக வேண்டும். ஒரு பரபரப்பான பிசினஸ்ல இருக்கும். அந்த பிசினஸ்ல எமோஷன் டென்ஷன்ல அப்படியே அவங்க வாழ்றாங்க. ஆனா எங்கிட்ட மூலிகை பவுடர்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடும். பவுடர் வாங்கும் பொழுது போன் பண்ணி, இது மாதிரி ஐயா அப்படிலாம் இருக்குதுங்க ஐயா, உடம்பு இது மாதிரி அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அம்மா நீங்கள் நல்லா ஆழ்ந்து உறங்க வேண்டும். நான் உறங்குகிறேன் ஐயா அப்படின்னு. இல்லை, நீங்கள் உறங்குவதற்கு முன்பு நீங்கள் என்ன ப்ரோக்ராம் பண்றீங்கன்னு கேட்டேன். இதைதான் நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க. எப்படி ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். அதை தான் இப்ப ஐயா பாஸ்கர் ஐயாவும் சொன்னார். புரியுதுங்களா? நீங்கள் படுக்கும் பொழுது நான் அதிகாலை 5 மணிக்கு எழுந்து கொள்ள வேண்டும், 4 மணிக்கு எழுந்து கொள்ள வேண்டும் புரோகிராம் பண்ணீங்கள் என்றால் கண்டிப்பாக உடலில் சிக்கிக் கொள்வார்கள், சிக்கிக் கொண்டார்கள் எல்லாருமே, நான் உள்பட. எனக்கு கிளாஸ் இருக்கிற அன்னைக்கு மட்டும்தான் நான் அலாரம் வைப்பேன். மீதி நேரத்தில் நான் அலாரம் வைக்கவே மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய உடலில் உள்ள பசி, புரியுதுங்களா, எவ்வளவு பற்றாக்குறை என்பது எனக்கு தெரியாது. அந்த பசிக்கு ஏற்ற உணவு கொடுத்தே தீர வேண்டும். உறக்கம் என்பது பசின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுடைய பிள்ளைங்களுக்கு இதை சொல்லி கொடுங்க, பாடம் எடுங்க. பசி ஒன்றுமே உன்னை காப்பாற்றும். பசிக்கு மட்டும் 800 கோடி பேர் சைலண்ட். இன்னைக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன் என்றால் வாதம் விவாதங்கள் யூடியூப்ல எவ்வளவு சேனல்களை போது என்று புரியுங்களா, யார் ஒருத்தருமே வாத விவாதம் பண்ண மாட்டார்கள் என்னுடைய சப்ஜெக்ட். ஏன் என்றால் அது உண்மை. பசியை மீறவே முடியாது. புரியுதுங்களா? அப்போ அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இந்த 3 நாள் பொங்கல் வருகிறது, 3 நாள் விடுமுறைன்னு கடையை விட்டு பொங்கல் விழாக்களை கூட நீங்க சிம்பிளா கொண்டாடி விட்டு தூங்கிக் கொண்டே இருங்கள். எப்பெல்லாம் தூக்கம் வருதோ பொங்கலோட சிம்பிளா பண்ணிட்டு நீங்கள் தூங்கிடுங்கள். உங்களுடைய உடல் முக்கியம். பொங்கல் என்பதுக்காக உங்களுடைய உடலை கெடுத்து கொண்டு அப்புறம் நீங்கள் 5 நாள் இல்ல 10 நாள் போய் மருத்துவமனையில் படுக்க வேண்டியது. மருத்துவமனையிலும் ஒரே ஒரு செயலை செய்வார்கள், தூக்க மாத்திரை கொடுத்து தொங்க வைப்பார்கள். அதை நீங்கள் வீட்டிலேயே செய்து விடுங்கள். உங்களுடைய பிள்ளையோட நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு உடலில் நோய்களும் குணமடையும், சைடு எஃபெக்டும் ஆகாது, பொருளாதாரமும் உங்களுக்கு சிக்கல் இருக்காது என்று நான் சொன்னேன். அதை அப்படியே கேட்டுக்கொண்டு என்கிட்ட நீங்க மூலிகை எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, மூலிகை வாங்கி சாப்பிட்டா குணம் அடைஞ்சிடும், மூலிகை வாங்கி சாப்பிட்டா குணம் அடைஞ்சிடும், மூலிகை மருத்துவம் எதுங்க, எதை எடுத்தாலும் டெம்பரவரி தான். நான் மூலிகை கொடுக்கிறேன், என்னுடைய பொருளை நான் உயர்ந்தது என்று சொல்லி வியாபாரம் செய்யவில்லை. பார்த்தீங்களா? உண்மையை சொல்லி நான் விளக்குகிறேன். படைப்பை நான் மீறி பேசினால் படைப்பினிடம் நான் சிக்கிக் கொள்வேன். அது எது என்றால் என்னுடைய உடல். நான் என்ன பேசுகிறேன் என்பதை என்னுடைய உடல் கவனித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் நான் உச்சகண்ட உணர்வு, என்னுடைய உணர்வு. அப்ப புரியுதுங்களா? ஆழ்ந்து தூங்குங்கன்னு சொல்லிட்டேன். 3 நாள் கழிச்சு அவங்களே போன் பண்றாங்க, ஐயா ரொம்ப பயந்தாங்க ஐயா, மயக்கம் வருகிறது, குமுட்டுகிறது, முகம் ஊதுகிறது, இப்படி அப்படின்னு. கண்ணாடி முன்னாடி போய் பார்த்துன்னு எதனா ஒண்ணு திங்க் பண்ணி எதனா ஒண்ணு பேசி நிற்பாங்க அவங்க. எனக்கு இது வந்துடுச்சா, இவங்களாவே ப்ரோக்ராம் பண்ணிக்கிறது. அடுத்து பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட யாரு என்ன கேட்டா அந்த நோயை பத்தி நிறைய பேசுறாங்க பாரு, அவங்க கிட்ட போய் கேள்வி கேட்கறது. புரியுதுங்களா? அவங்க இல்லாதெல்லாம் சொல்லி விடுவாங்க, இப்படி பயந்துருந்தாங்க. 3 நாள் ஆழ்ந்த தூங்கி, வாய்ப்பு கிடைக்கும் போது ஆழ்ந்த தூங்கி எழுந்துட்டு அவங்களே போன் பண்ணும், ஐயா முகம் எல்லாம் இப்ப அந்த ஒரு மாதிரியா வீங்கின மாதிரி இருந்தது, அதெல்லாம் இல்லைங்க ஐயா. இந்த கழுத்து பகுதி எல்லாம் வலி இருந்ததுங்க ஐயா, அதெல்லாம் இல்லைங்க ஐயா. ஐயா இப்ப உடம்பே நல்லா இருக்குதுங்க ஐயா, டக்குனுக்கிற மாதிரி இருக்குதுங்க ஐயா அப்படின்னு பதிவு செய்கிறார்கள். வலி இருந்தது, வலிக்கு மருத்துவம் எடுக்கவில்லை, மருந்தும் சாப்பிடவில்லை, எதுவுமே இல்லை. உடல் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது, கிட்னி பகுதியெல்லாம் வலிக்குது, இது எதனா ஒண்ணு பேசுறாங்க போன் பண்ணா. இந்த 3 நாள் ஆழ்ந்து நல்லா தூங்கி எழுந்ததால் வலி இல்லை.
இதைதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இயற்கையிடம் பார்க்கிறேன், அது இரவில் உறங்குகிறது. உறங்கும் பொழுதுதான் அது என்ன இருக்குது, பகல் முழுவதும் கதிரவனுடைய சத்தை உள்வாங்கி செரிமானம் செய்கிறது. செரிமானம் செய்து அதிகாலையில் அந்த சத்தெல்லாம் அந்த கொடியில் பரப்புகிறது. அந்த கிளாஸை திருப்பி நான் எடுக்கிறேன். உணவை எப்படி உடலாக மாறி, ஏன்னா புதிய ஆள்கள் நிறைய பேர் வந்து தெரியாது, விரைவில் அதையும் எடு. அப்ப அந்த சத்தெல்லாம் மண்ணில் இருக்கிறது, அதை அந்த கொடி பரப்புகிறது. தன்னுடைய மரத்துக்குள், செடிக்குள், கொடிக்குள், புரியுதுங்களா, பில்லுக்குள், அருகம்பில், துளசி எதுவாக இருந்தாலும். காலையில் பார்த்தால் பூ மலர்ந்திருக்கும், காய் பெருத்திருக்கும். அப்போ அதனுடைய உடல், அதனுடைய இலைகள் எப்போ வளர்கிறது என்றால் உறக்கத்தில் வளர்கிறது. உங்களுடைய குழந்தையை பாருங்கள், பிறந்ததும் ஒரு குழந்தை ஏன் தூங்கிக் கொண்டே இருக்கிறது? புரியுதுங்களா? குழந்தையின் முகத்தை கூர்ந்து கவனித்தால் அந்த உட்பொருள் உங்களுக்கு வந்து புரியும். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று சொன்னார்கள். ஒரு ஆள்கள் அதை ஒரு விதமாக புரிந்து கொள்வார்கள். நான் ஒரு விதமாக புரிந்து கொள்வேன். குணத்தால் ஒன்று. குழந்தை பசி எடுத்ததும் அழுவும். புரியுதுங்களா? அழுததும் தாய்ப்பாலை கொடுங்கள். தாய்ப்பாலை குடித்தது அந்த குழந்தை படுக்கும். அந்த குழந்தையை கூர்ந்து கவனிங்கள். குழந்தை சிரிக்கும். எப்படி? அப்படி ஒரு மைல்டா ஒரு சிரிப்பு சிரிக்கும். ஏன்? பசியோட உறவாடுகிறது. பசி பேசுகிறது, குழந்தையோட பசி. நீங்களும் அது போல வாழ்ந்த மனிதர்கள் தானே. பசிதானே குழந்தையில் நீங்கள் குடித்த தாய்ப்பால் எல்லாம் உடலாக மாற்றியது. மகிழ்ச்சி அடைந்தீர்கள். ஏன் வளர்ந்த பிறகு அதை மறந்துவிட்டு வேற ஒன்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கேள்வி உங்களிடம் கேளுங்கள். நான் என்னிடம் கேட்டேன். என் உடல் என்னை மாற்றிவிட்டது, நலமோடு வாழுகிறேன். அப்படி புன்னகையோடு என்னுடைய பேரன் பேத்தி சிரிக்கும். பேரன் பேத்தியெல்லாம் தூங்கும் பொழுது போய் பார்ப்பேன், அடிச்சு போட்ட மாதிரி அப்படியே தூங்கிடும். நான் முடிந்த அளவுக்கு எங்க அண்ணன் பொண்ணு கிட்ட சொல்லிடுவேன், குழந்தையை நீ அதிகாலை எழுப்பாதே, முன்னாடி படு. அது அதுவாக எழுந்து கொள்ளும். அப்ப போய் பார்ப்பேன், கால் மேல் கால் போட்டு சிரிக்கும் என்ன பார்த்து. எப்படி? படுத்த இடத்துலயே எழுந்து கூட எழுந்துக்காது. அதுவாக விழிப்பு நிலை வரும்பொழுது அந்த குழந்தைய பார்த்து ரசிப்பேன். சனி ஞாயிறுல அதுக்குன்னே பார்ப்பேன், அந்த அழகை பார்க்கறதுக்கு போவேன். அப்படியே என் பேத்தி கால் மேல கால் போட்டுன்னு அப்படியே பார்த்து அந்த சிரிக்கும். இதே மீதி நாள்ல ஸ்கூல் போறதுக்காக அதிக காலையிலேயே எழுப்புவாங்க. எழுப்பும் போது அந்த குழந்தை எழுதும்போது கண்ணை திறக்க முடியாம அப்படியே பிதுங்கி அழுது நடக்க முடியாம இப்படியும் அப்படியும். சிந்தித்து பாருங்களேன். அதுக்காக உங்களுக்கு ஐயா பிள்ளைகள் எல்லாம் படிக்குது, என்ன செய்வது? 5 நாள் செய்யட்டும், 2 நாள் அந்த குழந்தைகளை ஃப்ரீயாக விட்டு விடுங்கள். நல்லா விளையாட விடுங்கள், நல்லா உறங்கட்டும், உடலில் உள்ளது அனைத்தும் சரிப்படுத்திவிடும். அப்போ போன நிகழ்ச்சியில் ஞானபிரகாசம் ஐயா ஒரு வார்த்தை பதிவு செய்தார். நாங்கள் இருவரும் பசி 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 என்று பேசும். புரியுதுங்களா? அதில் லைட் ஆல்டர்னேட் வரும். எல்லாருமே ஒரே கருத்தாக பேச முடியாது. ஏனென்றால் நாங்கள் புக்கில் இருப்பதை படித்து பேசினால் ஒரே மாதிரி பாடங்கள் நடத்தும். நாங்கள் எந்த புக்கிலையும் படிப்பதில்லை, உணர்வு தான். என்னுடைய உணர்வு ஒரு விதமா இருக்கும், அவருடைய உணர்வு ஒரு விதம். அதற்கு ஏற்றவாறு நாங்கள் பாடத்தில் லைட்டாக மாறும். அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, கேன்சரையே சரி செய்யக்கூடியது ஒன்னே ஒன்று எது என்றால் பசி. கண்டிப்பாக சரி செய்யும். ஆனா அந்த கேன்சர் வந்த மக்களுங்களுக்கு என்னை போல் ஆள், ஞானபிரகாசம் ஐயா ஆள் மாதிரி ஆள்கள் கிளாஸ் எடுக்க வேண்டும். பயங்கலப்புகிற ஆள்கள் கிளாஸ் எடுக்க கூடாது. அவங்களுக்கு வலி என்றால் என்ன, பசி என்றால் என்ன, புரியுதுங்களா? கெட்டு போனதெல்லாம் உடலில் உள்ள பசி, அதை அது உண்ணுடுது, அதான் வலி. அதை பாதுகாப்போட நம்மளை எழுப்புகிறது. எப்படி மன்னிக்குது பாத்தீங்களா? ஒரு செயலையும் உள்ளுறுப்புகள் அனைத்துமே மன்னிக்கிறது. முதல்ல வலின்னா என்னன்னு உங்களுக்கு புரிதல் இல்லை, அதனால தானே அந்த வலியை கண்டு பயப்படுகிறீர்கள். எனக்கெல்லாம் உடலில் நேற்று முன்னால் ஒரு வெயிட்டை தூக்கினேன், கழுத்தில் வலி கொடுத்து விட்டது. எதுவுமே இல்லை, வலியோட உறவாடினேன். என்ன உனக்கு? ஆழ்ந்து தூங்க வேண்டும், நான் தூங்கி விடுவேன். புரியுங்களா? நல்லா தூங்கினேன் நான். 50%, 50 இல்லை 70% நேற்றே குணமடைஞ்சு, 30% இருந்தது. இரவு படுக்கும்போது பார்க்கிறேன் வலி இருந்தது. நானும் பல வேலைகள் செய்வதில் ஏதாவது ஒன்று வலி வரும். அந்த வலியோட உறவாடினேன். வலியே, உன்னை கண்டு நான் பயப்பட மாட்டேன், உன்னோட நான் உறவாடுவேன். என்னுடைய உடலில் உள்ள பசி, ஏதோ ஒரு பகுதியில் என்னுடைய உடலில் உணவு கெட்டுவிட்டது. அந்த கெட்டு போன உணவை உண்ணுவதுதான் வலி என்ற உண்மையை நான் உணர்ந்து கொண்டேன். மக்கள்களே,
ஆழ்ந்து சிந்தியுங்கள், ஆழ்ந்து சிந்தியுங்கள். இந்த வீடியோவை திருப்பி திருப்பி கேளுங்கள். உடலில் எந்த நோய் வந்தாலும் சரி, இந்த சப்ஜெக்டை கூர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். புரியுங்களா? பயமே வராது. ஒருவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பேசியதெல்லாம் ஆடியோ அவருக்கு அனுப்புவேன். அவர் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறார். பரபரப்பு வாழ்க்கை ஒற்றுக்கொள்கிறேன். நான் எவ்வளவு சொன்னேன், ஐயா உடலில் உபாதை வந்துவிட்டு ஒரு கஷ்டம், வாய்ப்பு கிடைக்கும் போது ஃப்ரீயா இருக்கும்போது பேசுவார். அப்ப நிறைய ஆடியோக்கள் அனுப்பிச்சிருந்தேன். ஏதோ ஒரு உடல் உபாதை வந்து மருத்துவம் எடுத்தார். அப்போ ஒரு டெஸ்டும் பண்ணும்போது பயம் வந்ததாம். எல்லா ரெக்கார்டிங்கும் கேட்டுவிட்டு 6 நாளோ 7 நாளோ மருத்துவத்திலிருந்து வெளியே வந்தார். ஐயா, உங்களுடைய சப்ஜெக்ட் எப்போ உதவும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஒரு மனிதனுக்கு உடல் உபாதை வரும் பொழுது புரியும். நானே அதை புரிந்தேன். பலவிதமான பயம் கலப்பினார்கள். ஆனால் உங்களுடைய ஒரு வார்த்தையும் நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தேன். பசி, பசி, பசி என்பது உடலில் உள்ள நோய்கள் அனைத்தும் குணப்படுத்துகிறது. கெட்டுப்போன உணவெல்லாம் பசி உண்ணுகிறது என்று எனக்கு தெளிவுபடுத்தீர்கள். அதை கூர்ந்து கவனித்து அதை மைண்ட்ல செட் பண்ணி அப்படியே நான் விட்டு அதை தவமாக நான் ஏற்றுக்கொண்டேன். என் பசி என்னை நலமோடு வாழ, எந்த டெஸ்ட் டாக்டர்கள் எதை வந்து சொன்னாலும் நான் என் பசி என்னை நலமோடு வாழ வைக்கும் என்று அப்படியே தெளிந்து என்னுடைய அறிவில் நின்றேன். ஐயா உண்மையாவே குணப்படுத்தி நல்லா தூங்கினாங்க ஐயா ஹாஸ்பிட்டல்ல. அப்பதான் புரிந்து கொண்டேன், என்னுடைய உறக்கம் என்பது ஷார்டேஜில் இருந்தது. அந்த உறக்கத்துக்கு தேவையான உணவை கொடுக்காமல் உணவு ஷார்டேஜாக இருந்தது. உறங்கி அந்த பசிக்கு தூக்கம் என்ற ஒரு உணவை நான் கொடுத்தேன். அது முழுமை அடைந்து விட்டது. இதுதான் நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். புரியுதுங்களா? காலை சக்கரம் என்பது எவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் கொடுங்க. உலகத்தில் நீங்கள் எத்தனை கோடி பணம் செலவு பண்ணி படித்தாலும் இந்த சப்ஜெக்ட் கிடைக்கவே கிடைக்காது. புரியுங்களா? அவர் குணமடைந்து வெளியே வந்தார். புரியுங்களா? அதே போல் இரவு நான் தூங்கினேன். படுப்பதற்கு முன்பு நான் ஒரு புரோகிராம் செய்தேன். காலையில் நிகழ்ச்சி நடத்த வேண்டும். அது ஒரு அடுத்து என்னுடைய உடலில் வலி இருக்கிறது. உறக்க பசியை இந்த பிரபஞ்சகத்தில் உள்ள உணவை கொண்டு வந்து இந்த உடலில் உள்ள வலியை சரி செய்து நீ என்னை பாதுகாப்போடு எழுப்புவாயாக. என் உடலில் உள்ள பசி பேசியது. அதுக்கு தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். மகனே, நீ படுத்து விடு, குயிக்காக நீ படுத்து விடு. காலையில் நான் எழுப்புகிறேன். இந்த உடலில் எங்கேயாவது வலி இருக்கா என்று பாரு. காலையில் நான் எழுந்துகிறேன். ஒரு வலியும் இல்லை. இதை தாங்க நீங்க சிந்திக்கணும். வலியோட உறவாடுங்கள். கடினமான வலி என்றால் நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கொள்ளுங்கள். சின்ன சின்ன வலிகளுக்கெல்லாம் நீங்கள் வலியை கண்டு பயப்படாதீர்கள். வலி வரும், உருட்டும், பிறட்டும். ஏனென்றால் சமைத்த உணவு உண்ணுவதால் பித்தம் ஏறும். பித்த வாந்தி எடுப்பதில் கஷ்டமாக இருக்கும். பித்தம் தூக்கி வெளியே அடிக்கும். புரியுதுங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு புரிந்த அளவுக்கு அந்த பாடங்களை நான் எடுக்கிறேன். புரியுதுங்களா? அப்போ கூட என்ன, அந்த கெட்டு போனதெல்லாம் வேற ஒரு ஸ்டேஜாக மாத்தி பசி வெளியே அனுப்புகிறது. இதைதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வலி என்பது என்னவென்றால், கெட்டு போனதை எல்லாம் பசி உண்ணுகிறது. நல்ல உணவை உண்ணும் பொழுது சுகம் இருக்கும். கெட்டு போன உணவை உண்ணும் பொழுது உடலில் வலி இருக்கும். அதே போல் உணவு பற்றாக்குறையானாலும் வலி இருக்கும். இது உணவு. நீங்கள் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு 6 மணி நேரம் தூங்க வேண்டும் என்றால், 6 மணி நேரம் அந்த பசி பெருக வேண்டும் என்றால் 6 மணி நேரம் பசியோட உணவு அதுக்கு கிடைக்க வேண்டும். ஆனா 6 மணி நேரம் இருக்கு என்றால் நீங்கள் 2-3 மணி நேரம் உணவு கொடுத்தால் பற்றாக்குறை வந்தால் அந்த செயலை செய்ய முடியாது. இதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளோ மனிதர்கள் செய்கிறார்கள். இவ்வளெல்லாம் தவறு செய்தார் என்று இந்த உடல் செய்த தவறுக்கு தண்டனையும் கொடுக்கும், மன்னிப்பும் கொடுக்கும். புரியுதுங்களா? இரண்டும் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த தண்டனை என்பதுதான் வலி. அதுக்காக வலியை கண்டு பயப்படாதீர்கள். செய்த தவறுக்கு உங்களுடைய உடலிடம் ஒரு பாவ மன்னிப்பு கேளுங்கள். உறக்கம் என்ற பசியை, நான் செய்த இத்தவறை என்னை மன்னித்து பாதுகாப்போட எழுப்பு. இது ஒண்ணுதாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வேற எதுவுமே செலவுகளெல்லாம் எதுவுமே உங்களுக்கு நான் இதுக்கு போங்க அதுக்கு போங்க எதையுமே சொல்லி கொடுக்கல. உடலிடம் ஒரே ஒரு பாவ மன்னிப்பு கேளுங்கள். அந்த பாவம் என்பது உடலிலிருந்து வெளியேற வேண்டும். அதை கண்டிப்பாக உங்களுடைய பசி மன்னிக்கும். புரியுதுங்களா? மன்னித்து உங்களை பாதுகாப்போடு எழுப்பும். மன்னித்தல் என்றால் என்ன? பசி என்றால் என்ன? உறக்கம் என்றால் என்ன? உறக்கத்தில் உள்ள பாவ மன்னிப்பு என்றால் என்ன? புரியுதுங்களா? உறக்கத்தில் என்ன கிடைக்குது என்றால் இதுவரையிலும் யாரும் சொல்லவில்லை. பிரபஞ்சகத்தில் இருக்கிற உணவை கொண்டு வருகிறது. உறக்கம் என்பது
பிரபஞ்சக உணவை கொண்டு வரும். அதே போல் உறக்கத்தில் என்ன சுவாசம் ஓடுகிறது என்றால் இந்த உடலை சமநிலைப்படுத்தும். வெப்பம் அதிகமாகிவிட்டாலும் நோய், குளிர்ச்சி அதிகமாகிவிட்டாலும், ஆண் தன்மை பசி அதிகமாகிவிட்டாலும் நோய், குளிர்ச்சித்தன்மை பசி அதிகமாகிவிட்டாலும் நோய். நான் சொல்லுவேன், படுக்கும் பொழுது எந்த உணவு பற்றாக்குறை என்பது எது ஆதிக்கம் செய்து என்னுடைய உடலை வந்து கெடுக்கிறது என்பது எனக்கு தெரியாது. நீயே அதை பார்த்து சரி செய்து என்னை புத்துணர்ச்சியாக எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து எழுப்புவாயாக. இங்க பாவ மன்னிப்பு கொடுத்து எழுப்புவாங்க. நான் செய்த தவறுக்கு என்னை மன்னிப்பாயாக. இதோட நிறுத்தி அது உங்களை மன்னித்து உங்களை பாதுகாப்போட உங்களுடைய பசியும் உங்களுடைய உணவும் உங்களை எழுப்பும். முதல் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல வந்ததே என்னன்னு, குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்கள். வலி என்பது அங்க இருக்கிற கெட்டு போனதை உண்ணுகிறது. அதுதான் வலின்னு அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் இப்பந்தே சொல்லி வளர்த்துக்குவாங்க. நீங்க முதல்ல வாழ்ந்துட்டு வளர்த்துக்குவாங்க. இப்ப என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் 12 வருஷம் ஆகுது மருத்துவமனைக்கு நாங்கள் குடும்பத்தோட போய். எவ்வளோ 12 வருஷங்கள் ஆகுது. அது முன்பு அதில் தான் வாழ்ந்தோம், தெரியாதப்போ தெரிந்து கொண்டோம். அதுபோல் நீங்களும் வாழ வேண்டும். இதை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய கொள்ளு பேரனுக்கு சொல்லுங்கள். படைப்பை போதிங்கள். அதே போல் நான் சொல்லுகிறேன், இருப்பதை பேசுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இருப்பீர்கள். இல்லாததை பேசினால், இந்த உடல் இல்லாததை பேசினால் இந்த உடலிடம் சிக்கிக்கொள்வது, இல்லாமல் போய்விடுவது. இதுவே நான் கண்ட உச்சகட்ட உணர்வு. அந்த உணர்வு தான் என்று நான் பதிவு செய்தேன். பசி, உறக்கம் என்பது நம்மளை மன்னிக்கிறது. அந்த உறக்கம் என்ற பசியும் உறக்கம் என்ற உணவும் நம்மளை மன்னித்து, நம்மளை மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளையும் மன்னிக்கிறது. புரியுதுங்களா? எல்லா ஜீவராசிகளையும் மன்னித்து பாதுகாப்போடு எழுப்புகிறது. அப்ப இந்த பிரபஞ்சகம் என்பது என்னவென்றால் பசியும் உணவுமே பிரபஞ்சகம் அப்படின்னு உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த உண்மையை சொல்லிவிட்டார். கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் நலமோடு வாழும். ஆனால் அந்த குழந்தையை ஏமாத்திராதீங்க. நீங்கள் ஏமாற்றினாலும் சரி, கண்டிப்பாக இந்த பசி மார்க்கம் அந்த குழந்தைகளை வாழ வைத்து, அது எது முடிவு எடுக்கும் என்றால் என்னுடைய முடிவல்ல, வானமும் பூமியும் இந்த முடிவு எடுத்து நீங்கள் ஏமாற்றினாலும் அந்த குழந்தைகள் இந்த கல்விக்குள் வந்து வானத்தினிடமும் பூமியிடமும் சரணாகதியாகி நலமோடு அந்த குழந்தைகள் இந்த பூமியில் வாழும். புரியுதுங்களா? அத நீங்களே சொல்லி கொடுத்துருக்கோம். அது மிக சிறப்பு. உங்களுடைய குழந்தையின் முகத்தை பார்த்து விட்டு நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய பிள்ளைகளுக்கு இருவருக்கும் நான் சொல்லிவிட்டேன், உன்னுடைய பசியும் நீ சாப்பிடுகிற உணவும் உன்னை நலமோடு வாழ வைக்கும் என்று என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் உண்மையை சொல்லிவிட்டேன். வானமும் பூமியும் பார்த்து உனக்கு நான் பாவ மன்னிப்பு. உண்மையை சொல்லிட்டு பத்தியா உன் பிள்ளைகளுக்கு ஏமாத்தல பத்தியா நீ மகேந்திரா? உண்மையை சொல்லிட்ட, அதனால் உனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து நீ முழுமையில் கலப்பாய். நீ கலக்கும் பொழுது அந்த பேரின்பத்தில் நீ கலப்பாய். என்னோட நீ கலக்கிறாய். என் படைப்பை உலக மக்களுக்கு போதிக்கிறாய். அதே போல் நீ இருப்பதை பேசுகிறாய். அதனால் உனக்கு அந்த இருப்பு நிலையை கொடுப்பேன் என்று கொடுத்து என்னை மகிழ்ச்சியோடவும், எப்படி மகிழ்ச்சியோடவும் ஆனந்த நிலையில் நான் முழுமையை கலப்பவன், முழுமையை அடைந்தவன். தைரியமாக பேசுகிறேன். பயம் பதட்டம் வரல. பாத்தீங்களா? மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டு பேசுகிறேன். இதை புரிந்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் கடந்து போகலாம். உங்களுடைய பசியும் உங்களுடைய உணவும் உங்களை நலமோடு வாழவை. பசி பெருகட்டும், பசி பெருகட்டும், பூமியில் உணவு பெருகட்டும், பூமியில் உணவு பெருகட்டும். எல்லா ஜீவராசிகளும், மனிதர்களும் எல்லா ஜீவராசிகளும் நலமோடு வாழ. பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பசித்தர் மூலியமைந்தேன். நன்றி, மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. சிறப்பான உறக்கமே மன்னிப்பு என்ற தலைப்பில் நமக்கு வந்து தொடர்ச்சியா இந்த வாரம் சிறப்பா நமக்கு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்கள். இன்றைய நிகழ்வில் அனைவரையும் ஒரு ஆனந்த வெள்ளத்தில், சிரிப்பு அலையில் நம்ம ஆழ்த்தி, அந்த ஒரு எல்லாருக்கும் ஒரு ஞானத்தை ஏற்படுத்தி, எந்த அளவுக்கு அந்த உறக்கமே மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு செஷனை வந்து இன்னைக்கு நமக்கு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. இன்றைய நிகழ்வில் அற்புதமாக பல்வேறு விளக்கங்களுடன் கூடிய பல்வேறு கருத்துக்களை கூறி சிறப்பித்து கொடுத்த மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க ஐயா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே போல
காலையில எல்லாரும் சிரிக்க போறாங்க. என் சிரிப்பே என் மனைவியின் சிரிப்பு. அங்க சிரிக்க வச்சதால அங்க பாத்தீங்களா? அப்படி சிரிச்சுக்கினே பாக்குற காபி நல்லா ஸ்ட்ராங்கா வருது. அந்த சிரிப்பு தாங்க எங்க சிரிச்சுங்கிற. அங்க எதுனா எமோஷன் பண்ணிட்டீங்க, இங்க இந்த சிரிப்பு வராது. கிளாஸ் கணவன் மனைவி செட்டா அட்டன் பண்ணுங்க. இந்த நேரத்திலேயே சிரிச்சிடுங்க காலையிலேயே. நீ காலையிலேயே சிரிச்சிட்டீங்க. இன்னைக்குள்ள திங்கட்கிழமை மகிழ்ச்சி தான், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வண்டாம் பசித்தர் மூலியமா இதில் சிரிக்க வைக்கிறதுக்கு. நன்றி, மகிழ்ச்சி. பெண்களுக்கும் சொல்றேன், அந்த தூங்கி எழுதும் போதே அந்த முகத்தை சிரிக்க வை. இன்னைக்குள்ள ஆபீஸ்ல நிம்மதியா சிரிச்சு நிற்பாரு. காலையிலேயே டென்ஷன் ஆகிட்டீங்க அவரை, புரியுதுங்களா? அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிடுவாரு. கணவன் மனைவி இருவரும் சிரிங்க. உங்க அப்பா அம்மா உங்களை பார்த்து சிரிக்கட்டும், புரியுதுங்களா? அதனால பிள்ளைங்களும் சிரிப்பாங்க. அதனால நன்றி, மகிழ்ச்சி. சிரிக்க வச்சிட்டேன், எல்லாரும் சிரிச்சிட்டீங்க. சிரிச்சுக்கினே பேசுங்க எங்கிட்ட. இப்ப எவ்வளவு பேர் சிரிக்கிறாங்கன்னு பாக்குறேன். ஐயா குணபாலன் ஐயா சிரிச்சுட்டார் ஃபர்ஸ்ட். அப்பா இன்னைக்குள்ள செம ஜாலியா இருப்பாரு. அடடா, எனக்கு டென்ஷனே கிடையாதுப்பா. மொழி மகேந்திரன் சிரிக்க வச்சிட்டோம்பா காலையில. சரி, நன்றி, மகிழ்ச்சி. ஐயா மொத்த பேரு மீட் ஆயிடுச்சு. அன்மீட் பண்ணீங்கய்யா மொழியமேந்திரன் ஐயா. ஓகே ஓகே. உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. மயில்வாணன் பேசுறேன். அற்புதமா உண்மையான நிகழ்வை நீங்க சொன்னீங்க. மனிதனுக்கு மிக முக்கியமானது தூக்கம். எல்லாரும் தூக்கம் வல்லமாங்க. தூக்கத்தை நம்ம தான் வரவழைக்கணும். மன எண்ணங்களை மாத்தணும். கெட்ட எண்ணங்களை முதல்ல ஒழிச்சிட்டு நல்ல எண்ணங்களை கொண்டு வரணும். தூங்கும் போது உங்களுக்கு எது பிடிக்குமோ, கெட்டது பிடிக்குன்னா கெட்டதை நினைங்க, நல்லது பிடிக்குன்னா நல்லது நினைங்க. ஆனா அந்த அதாவது கெட்ட எண்ணங்கள், அவனை பழி வாங்கணும், இவனை நாளைக்கு இங்க போய் அடிச்சிடணும், இங்க போய் அவனை பார்த்துக்கணும், அந்த எண்ணங்களை விட்டுட்டு கெட்டதுன்னா வேற விஷயங்களை ஏதாவது உங்களுக்கு மனசுல படுறத நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல தூக்கம் வந்துடும். அப்புறம் நீங்க ஐயா சொன்னாங்க, நான் அரசு ஊழியரா இருந்திருக்கேன். அதாவது கவர்மெண்ட்ல டிரைவரா 35 வருஷம் சர்வீஸ். 35 வருஷத்துல ஒரு 22 வருஷம் மருத்துவத்துறையில தான் இருந்தேன். ஆம்புலன்ஸ் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு சின்ன பிள்ளைல 74ல எங்க அப்பா இறந்துட்டாங்க. 2005ல எங்க அம்மா இருந்தாங்க. அம்மா என்னை வளர்த்து கல்யாணம் பண்ணி பேரப்பிள்ளை எல்லாம் பார்த்தவங்க. ஆனா அவங்க இறந்த அதற்கு பிறகு எனக்கு குறைந்தது 300ல இருந்து 400 வரைக்கும் இருக்கும் சுகர். நான் மருத்துவத்துறையில் தான் இருந்துட்டு இருந்தேன். ஒரு பிட்டு மாத்திரை அதை பத்தி என்னன்னு கூட தெரியாது. சுகர் பேஷண்ட் பேசினா சிரிப்பேன். அவனோட கருத்தை கேட்க மாட்டேன். 180 இருந்தது, அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், காலை எடுத்தாங்க, கையை எடுத்தாங்கன்னு என்கிட்ட உட்காந்துருப்பான் ஆஸ்பத்திரிலேயே. கேட்க மாட்டேன். அதே மாதிரி அடுத்த வண்டி சொல்லுவேன், வியாதிஸ்தர்கிட்ட பேசாத, அவன் பேச்ச கேட்காத. என்னைக்கு இருந்தாலும் ஒரு இடத்துல பயம் வந்துடும். ஐயோ இவரு இப்படி சொல்லிட்டு போனாரே, அது மாதிரி இருக்கேன், நமக்கும் அது மாதிரி ஹார்ட் போயிடுமோ, இது போயிடுமோ அப்படின்னு அந்த பய உணர்வை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வியாதி குணமாவாது. நீங்க முதல்ல தூங்க கத்துங்க. எந்த வேலை முடிஞ்சா தூங்குங்க. இதை பாருங்க, நான் ஓய்வு பெற்றுட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு இப்ப தூக்கம் தான் வைத்தியம், மருந்து எல்லாம். யாரையும் வீட்டுல டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். வேலைன்னு ஆரம்பிச்சுட்டேன்னா ஐயா என்ன ஐயா கிளியரா இல்லையா? ஐயா எனக்கு கிளியரா கேக்குதுங்க ஐயா. ஐயா பேசுறது எனக்கு கிளியரா கேக்குது. அதுதான் எனக்கு மருந்து. படுத்து தூங்குவேன். வேலைன்னு ஆரம்பிச்சுட்டா 24 hours கண் முடிப்பேன். இப்பயும் எங்கேயாவது தேவை திங்களுக்கு போயிட்டேன்னா ஃபுல்லா நான் தான். எங்க வீட்டு வேலை ஆரம்பிச்சுட்டேன். எல்லா வேலையும் செய்வேன். பெயிண்ட் அடிப்பேன், ஒயரிங் பண்ணுவேன், எல்லாம். அந்த வேலையை தொட்டுட்டுன்னா பினிஷிங் சுத்தமா இருக்கும். அதுல மட்டும்தான் நாட்டம் வைப்பேன். எங்க வீட்டுல சொல்லுவேன், வேலை கிடக்க உட்காந்துட்டுன்னா அருமையா செய்வேன். தூக்கம் 24 hours தூங்குவேன். நைட் பகல் பூரா தூங்குவேன். வேலை இருந்தா செய்வேன். சாப்பிட்றப்ப எழுப்பி சோறு கொடுப்பேன். சாப்பிட்டு படுத்துப்பேன். எனக்கு எல்லாம் இதை அவ்வளவு சொல்லி கொடுத்தது என்னோட ஹீலர் பாஸ்கர் ஐயா. 2005க்கு பிறகு அவரோட சீடியை வாங்கி, அதுக்காக டெக்குன்னு ஒண்ணு இருக்கும், அதை வாங்கி அதுல போட்டு பார்த்திருக்கேன். அவருதான் சொல்லுவார், எதையும் மனசுல அதாவது செய்யணும், எல்லாமே கற்று வரங்கிற மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். மனசுல ஒரு எந்த சிந்தனைகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நான் இன்னைய வரைக்கும் இருக்கிறேன். நான் பணி செஞ்ச இடம் பூரா பாத்தீங்கன்னா கலெக்டர், சப் கலெக்டர், இது ரெண்டுமே இப்ப ஹெவியான வேலை. திடீர்னு உட்காந்துட்டே இருப்பேன், மெட்ராஸ் போகணும்பா, நல்லா தூங்கிட்டு இருப்பேன். உடனே எந்திரிச்சு மூஞ்ச கழிட்டு போய் உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன்.
எத்தனை டீ வேணாலும் குடிப்பேன். சும்மா டீ குடிக்க கூடாதுமா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. பொய்யான வார்த்தை. எங்க நிறுத்தணும்? நைட்ல சாப்பிட்டா தூக்கம் வருமா? சாப்பிட ஃபுல்லா போய் பரோட்டா, முட்டை பரோட்டா, எது சத்தான சத்துன்னு கிடையாது. அவங்க ஓசியில வாங்கி கொடுக்குறாங்க, நான் திருப்தியா சாப்பிடணும், வேற ஒண்ணும் இல்லை. நல்லா சாப்பிடுவேன், தூக்கம் வரவே வராது. எங்க டிரைவர் எல்லாம் நான் வேலை கத்துக்கிற காலத்துல நைட்ல சாப்பிட்டா தூக்கம் வருமா? வரவே வராது. வண்டியில உட்காந்துட்டேன்னா ஸ்டேரிங் பிடிச்சா மெட்ராஸ். அப்போ உடனே ரிட்டர்ன், உடனே வீட்டுக்கு வருவேன். காலையில 2 மணிக்கு வந்து வீட்டுல படுப்பேன். 9 மணிக்கு டியூட்டியில போய் உட்காந்து, ஏன் லீவ் எடுத்துட்டு வந்தேன்? நம்ம எடுக்க மாட்டேன். லீவு தேவைன்னு தான் எடுப்பேன். பொய் சொல்லி லீவ் எடுக்க மாட்டேன். எங்க அம்மா அது மாதிரி கத்து கொடுத்துருக்குறேன். என் மனங்கள்ல எல்லாமே ஒரு நல்ல நோக்கத்துல. நானும் சண்டை வளர்த்துருக்கேன், அடிச்சிருக்கேன், போலீஸுக்கு போயிருக்கோம், எல்லாமே செஞ்சிருக்கேன். எதுவுமே செய்யல, நான் நல்ல உத்தமன. தேவையானதுதான் அது மாதிரிலாம் நான் நடந்திருக்கேன். சங்கத்துல தலைவர், டெய்லி பிரச்சனை, அவ்வளவு சந்திச்சுட்டு வீட்டுல வந்து படுத்து தூங்குவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்பயும் மருத்துவத்துறையில 22 வருஷம் இருந்ததுனால சொல்றேன்.